வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மே மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. நேற்று தமிழகத்தில் கன முதல் மிக கனமழை வரை எதிர்பார்த்த நிலையில் நேற்று சற்று மழைப்பொழிவு தீவிரம் குறைவாகவே இருந்தது. அதிலும் மில்லிமீட்டர் கணக்கில் அங்கே காணப்பட்டது. அதே வேளையில் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், ராமநாதபுரம் மாவட்டம் இந்த இடங்களில் மட்டுமே அதிகபட்சம் 4 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் வரை மட்டுமே மழை பெய்துள்ளது. பெரும்பாலான இடங்களில் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் என்று பெரும்பாலான இடங்களில் குறைவான மழையை பெய்துள்ளது. அதிலும் பெரும்பாலான இடங்களில் மில்லிமீட்டர் கணக்கில் மட்டுமே மழை பெய்துள்ளது. நேற்று எதிர்பார்த்த மழை கிடைக்கவில்லை. குறைவான மழையே தமிழகத்தில் பதிவானது. வானிலை அமைப்பு இலங்கைக்கு வடகிழக்கு பகுதியில், டெல்டாவுக்கு நேர்கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு தொடர்ந்து நாளை மே 12ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து இந்த நிகழ்வு சற்று வடக்கே நகர்ந்து மே 14ஆம் தேதி முதல் இந்த நிகழ்வு படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு செயலிழந்து ஒரு வளிமண்டல சுழற்சியாக ஆந்திராவில் தரையேறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் நாம் எதிர்பார்த்த மழை தமிழகத்துக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. நிகழ்வு இலங்கை அருகே தீவிரமடைந்து தமிழகத்துக்கு மிக நெருக்கமாக வந்து தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் நிகழ்வு தமிழகத்துக்கு சற்று தொலைவிலே தீவிரமடைந்து சென்னைக்கு சற்று கிழக்கிலே செயல் இழந்து வளிமண்டல சுழற்சியாக ஆந்திராவில் தரையேறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் வருகிற நாட்களில் படிப்படியாக மழைப்பொழிவு தீவிரம் குறைந்திருந்தாலும் மீண்டும் அரபிக்கடலில் கேரளா அருகே வளிமண்டல சுழற்சி மே 15ஆம் தேதிக்கு பிறகு உருவாகும். இதன் காரணமாக படிப்படியாக மே 15ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அங்கே வெப்பச்சலமலை மீண்டும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 15 விட 16, 17, 18 என்று தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலமலை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை இன்று அதிக நேரங்களில் கடல் புறங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் ராமநாதபுரம், நாகப்பட்டினம், மேலும் மயிலாடுதுறை இந்த கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் இன்று பகல் நேரங்களில் கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சென்னை, மேலும் செங்கல்பட்டு, புதுச்சேரி, கடலூர் இந்த கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மயிலாடுதுறை, சீர்காழி, நாகப்பட்டினம், வேதாரண்யம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுபோல் கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் இன்று ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் உள்பகுதி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. குறைவான மழையே இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 11ஆம் தேதி. நாளை மே மாதம் 12ஆம் தேதியும் கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்கள், அதேபோல் தென் மாவட்டங்கள் ஏதாவது ஒரு இடங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் மட்டுமே மழை கிடைக்கும். வருகிற நாட்களில் நீலகிரி, கோயம்புத்தூர் மேற்கு பகுதி, அதே வெளியில் வால்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றும் மழை கிடைக்கும். நாளை மறுநாளும் தொடர்ந்து வருகிற நாட்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மே 12ஆம் தேதியும் தமிழகத்தில் கடலோரங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமே மழை கிடைக்கும். உள்பகுதி ஏதாவது ஒரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 13ஆம் தேதியிலிருந்து இந்த நிகழ்வு செயலிழந்த பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும். தென் மாவட்டங்கள் ஒரு இடங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், அதாவது தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மேலும் தேனி, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்கும். அதே வழியில் கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி இந்த இடங்கள்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மட்டும் குறைவாகவும், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கூடுதலாகவும், கேரளாவுக்கு கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 14ஆம் தேதி வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு படிப்படியாக செயலிழக்க துவங்கும். அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வளிமண்டல சுழற்சி அரபிக்கடலில் கேரளா அருகே உருவாகும் என்பதால் படிப்படியாக மழையின் தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மே 14 விட மே 15ஆம் தேதி தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன மழை மே 15 விட மே 16, 17, 18 என்று தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது
கூடுதலான பரப்பில் வட மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆங்காங்கே அதேவேளை தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் நிகழ்வு செயலிழந்த பிறகு தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் வங்கக்கடல் நிகழ்வு ஒரு தொடர் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் நிகழ்வு சற்று தீவிரமடைந்து தொலைவிலேயே செயலிழக்கும் என்பதால் நம் தமிழகத்தில் நாம் எதிர்பார்த்த மழை கிடைக்கவில்லை. வரும் நாட்கள் அரபிக்கடலில் உருவாகும் வளிமண்டல சுழற்சி மூலம் தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது தீவிரம் குறைந்திருந்தாலும் வரும் நாட்கள் தென் மாவட்டங்களுக்கு மீண்டும் மழைப்பொழிவு மே 13ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக கூடும். 14 விட 15, 16 தேதிகள் மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் வரும் நாட்கள் தொடர்ந்து ஆங்காங்கே மழை இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 13ஆம் தேதியிலிருந்து இப்போதைக்கு காற்றின் வேகம் பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் வரும் நாட்கள் காற்றின் வேகம் படிப்படியாக கணவாய் பகுதிகளில் அதிகரிக்க வாய்ப்பது 15ஆம் தேதிக்கு பிறகு. அதே வழியில் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. நிகழ்வு இப்போது இலங்கைக்கு வடகிழக்கு பகுதியில் நிலவொன்றும் காற்றழுத்த தாழ்ப்பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்ப்பகுதியாக தீவிரமடைந்தாலும் மே 13ஆம் தேதிக்கு பிறகு மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதேவேளையில் வருகிற நாட்களில் தொடர்ந்து காற்றின் வேகம் இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. நிகழ்வு செயலிழந்தாலும் தென்மேற்கு காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வருகிற நாட்களில் தொடர்ந்து காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் அந்தமான் கடற்பகுதியில் காற்று சுழற்சி தீவிரமடைந்து தென்மேற்கு பருவமழை மே 18ஆம் தேதிக்கு பிறகு அந்தமானுக்கு துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு படிப்படியாக இலங்கையில் தென்மேற்கு பருவமழை துவங்கும். அதன் பிறகு மாத இறுதியில் படிப்படியாக கேரளாவிலும் தென்மேற்கு பருவமழை துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக வெப்பச்சலமழை ஒரு பரவலான மொழிப்பொழிவாக தமிழகத்திலும் கிடைக்கும். கேரளாவில் வருகிற நாட்களில் அனைத்து நாட்களுமே ஒரு நல்ல மொழிப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒருமுறை அறிவிக்கிறேன். தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் இன்று மே 11, 12 தேதியில் கடல் ஓரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் ஆங்காங்கே லேசான மிதமான மழை இருக்கலாம். அதேவேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலும் மழை இருக்கும். உள்பகுதி தமிழகத்தில் உள்பகுதியை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இடங்கள் மழை கிடைக்குமே தவிர பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மே 13ஆம் தேதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மழை கிடைக்கும். மே 13 விட 14ஆம் தேதி சற்று கூடுதலாகவும், மே 14 விட 15ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு உள்பகுதி பரவலான மழைப்பொழிவு, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 14 விட 15, 16 தேதிகள் தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். அதேவேளையில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம்.